மகளே வணக்கம். நான் உங்கள் கதைக்காரன் பேசுகிறேன். வழக்கமாக சயின்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக எல்லாருமே இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கே இல்லை சயின்ஸும் கூட அட் டைம்ஸ் எக்ஸைட்டிங் ஆகும். அப்படி எக்ஸைட்டிங்காக வர சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் ஒரு 5 தான் நான் இன்றைக்கி உங்களை எல்லாத்தையும் சந்திக்க வந்திருக்கேன். என்ன ஃபேக்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க. ஃபேக்ட் நம்பர் 1. ஆக்சுவலாக ஃபேக்ட் நம்பர் 1 என்னென்னா, சீகல்ஸ் அப்படிங்கிற ஒரு பறவை இருக்குல்ல, அந்த சீகல்ஸ் பறவை கரெக்டாக ஸ்கூல் பையல்களுக்கு லஞ்ச் பெல் அடிக்கிற சமயமாக வெயிட் பண்ணி அந்த பசங்களோட லஞ்சை திருடுறதுக்காக தன்னைத்தானே அறிவியல் ரீதியாக வளர்த்துட்டு இருந்திருக்கு. தன்னோட அறிவை அந்த மாதிரி சாமர்த்தியமாக பயன்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டு. என்ன இதில் இன்ட்ரெஸ்டிங் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? ஆமாம், நம்ம 6 அறிவு உள்ள மனுஷங்க அவ்வளோ தூரம் யோசிச்சு பண்ணுறோம். ஆனால் அந்த 5 அறிவு உள்ள மிருகம் கரெக்டாக அந்த லஞ்ச் டைமுக்காக வெயிட் பண்ணி அந்த லஞ்ச் டைம்லேருந்து பசங்கள்கிட்ட இருந்து சாப்பாடு திட்டிகிட்டு போகுது அப்படிங்கிறது ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் தானே. அது மட்டும் இல்லை, சில இடங்களில் இந்த சோடா பாட்டில் மூடியை கொண்டு போட்டால் நம்ம சாப்பாடு கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னம்னா பறவைங்க எங்கே இருந்தாலும் சோடா பாட்டில் மூடியை எடுத்துகிட்டு வந்து போட ஆரம்பிக்குதுங்க. நம்மளும் சாப்பாடு கொடுத்து பழக்கலாம் அப்படிங்கிறதையுமே சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸாக ஒரு சில விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க, பறவைகளை பற்றி ஆராயிறவங்க. ஃபேக்ட் 2. சயின்டிஸ்ட்டுங்க இப்போ கிரீன்லேண்ட் அப்படிங்கிற ஒரு தீவு இருக்குங்களா, அது என்னது நாடு. ஆக்சுவலாக கிரீன்லேண்டை பற்றி நம்ம நிறைய மீம்ஸில் பார்த்துருப்போம். கிரீன்லேண்டுறது ஃபுல்லாக ஐஸால் கவர் ஆகிருக்கும், ஐஸ்லேண்டுங்கிறது கொஞ்சம் பசேல்னு இருக்கும் அப்படின்னு. அப்படி ஐஸால் கவர் ஆகிருக்க அந்த கிரீன்லேண்டில் அந்த பனிப்பாறைகளுக்கு அடியில் ஒரு ஏரிப்படுகையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஏரிப்படுகை இனிமேல் வர கிளைமேட்டிக் சேஞ்சஸ்க்கு ஒரு நல்ல ஒரு படிக்கிறதுக்கான ஒரு படிப்பினையாக இருக்கும் அப்படிங்கிறத சயின்டிஸ்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏரிப்படுகை கண்டுபிடிச்சதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டான்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, அந்த இடத்துல உறைஞ்ச பனிக்கு அடியில் அந்த ஏரிப்படுகை கண்டுபிடிச்சது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அடுத்த ஃபேக்ட்டு போவோம். ஃபேக்ட் 3. ஆக்சுவலாக 3வது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரான் ஸ்டார் கொலிஷன் அப்படிம்பாங்க. நியூட்ரான் ஸ்டார் கொலிஷன் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க. நியூட்ரான் ஸ்டாருங்கிறது அதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நியூட்ரான் ஸ்டாருங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய நட்சத்திரம், ஒரு பெரிய எரி நட்சத்திரம் தன்னோட ஆயுள் கால முடிவில் அப்படியே தன்னைத்தானே அழிஞ்சுக்கும். தன்னைத்தானே அழிஞ்சு அந்த புரோட்டானும் எலக்ட்ரானும் டீகே ஆகி வெறும் நியூட்ரான் மட்டும் இருக்கும். அது ஒரு சின்ன ஒரு சிட்டி சைஸுக்கு ஒரு நகரத்தோட சைஸுக்கு ஒரு சின்ன ஸ்டார் ஆயிரும். அந்த சின்ன ஸ்டார் ஒரு ஸ்டாரும் இன்னொரு ஸ்டாரும் மோதிக்கும் போது ஒரு பெரிய வெடிப்பு மாதிரி வெடிக்கும். அந்த வெடிப்பு ஒரு 2 ஸ்டாரையுமே ஒன்றா மெர்ஜ் பண்ணும். ஆக்சுவலாக இதுதான் நியூட்ரான் ஸ்டார் கொலிஷன். இது 5000 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கும். இந்த 5000 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கிற நியூட்ரான் ஸ்டார் கொலிஷன் இங்கேருந்து, அதாவது நம்ம பூமியிலேருந்து 5.5 பில்லியன் லைட் இயர்ஸ்க்கு அங்கிட்டு இப்போ சமீபத்தில் நடந்திருக்கு. அதை சயின்டிஸ்ட்டுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இது போக ஃபேக்ட் 4. ஃபேக்ட் 4 என்னென்னா நம்ம பாலண்டங்கிறது ஆக்சுவலாக மில்கிவே. நம்ம மில்கிவேல நம்ம கேலக்சியில் ஒரு நியூட்ரான் ஸ்டார் மேக்னெட்டார் ரேடியேஷன்ஸ்னால் அதாவது ஒரு ஃபாஸ்ட் எமிட்டிங் ரேடியேஷன்ஸ் வெளியிட்டிருக்கு. ஆக்சுவலாக சயின்டிஸ்ட்டுங்க இந்த டெலஸ்கோப்பு இந்த மாதிரி ரேடியேஷன்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில இது வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கருவியில் ஏதோ ஒரு ரேடியேஷன்ஸ் அந்த ரேடியோ வேவ்ஸ் ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் வந்திருக்கு. என்னடா இது ஃப்ரீக்வன்சி வேவ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நியூட்ரான் ஸ்டார் அந்த மாதிரி விட்டுருக்கு. இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் விட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸோட தன்மைகளில் இதுவும் ஒன்று ஆச்சுங்களா. இந்த நியூட்ரான் ஸ்டாரை பற்றிய 2 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். வான்வெளி நமக்கு ஃபுல்லாக ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ஃபுல்லாக நமக்கு ஆச்சரியங்கள் தான். அந்த ஆச்சரியங்களில் இந்த 2 இன்ட்ரெஸ்டிங்கான ஆச்சரியங்கள் இந்த மாதமே நடந்திருக்கு. அதை உங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 2 ஃபேக்ட்ஸு. இது போக 5வது ஃபேக்ட் 5 என்னென்னா, நம்ம சயின்டிஸ்ட்டுங்க புதுசாக ஒரு மினரலை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன மினரலை கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க புதுசாக எங்கேயுமே இது கலந்து கண்டுபிடிக்கலைங்க. நேச்சுரலாக அந்த மினரல் இருந்திருக்கு. இந்த மினரல் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம சயின்டிஸ்ட்டுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மினரல் பேர் பெட்ரோவைட். பெட்ரோவைட்டுங்கிறது நல்ல ஒரு நீல கலரில் ஒரு காப்பர் பேஸ்டு மினரலாக இருக்கும் அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யாவில் தோல்பச்சிக் அப்படிங்கிற ஒரு எரிமலை இருக்குது. அந்த எரிமலை 1975 ஒரு மிகப்பெரிய வெடிப்பு உண்டாக்குச்சு. அதுலேருந்து நிறையா துகள்கள் ஃபார்ம் ஆகி லாவா ஃபார்ம் ஆச்சு. இந்த லாவாவிலேருந்து 2000ஆம் ஆண்டு ஸ்பெசிமென்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. அந்த கலெக்ட் பண்ண ஸ்பெசிமென்ஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இப்போ 2020 பெட்ரோவைட் அப்படிங்கிற ஒரு மினரல் இருக்குது. அது நமக்கு நிறைய இடங்களில் பயன்படும் அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு மினரல்ன்றது புதுசாக கண்டுபிடிக்கும் போது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது அது கண்டிப்பாக ஆச்சரியத்துக்குரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன்.
ஓகேவா? இந்த மாதிரி 5 வித்தியாசமான 5 ஆச்சரியமான வந்து சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸை வந்து இந்த வாட்டி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இனிமேலும் வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸோடய நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ்.